கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு மகளிர் தினம். இன்னைக்கு மகளிர் தினம். அதை ஒரு தினமாக இந்த உலகமானது நினைக்கிறது. அதை பல தேசங்களில் கொண்டாடுகிறது. இந்த நாளிலே பெண்களை கனப்படுத்தும்படியாக, அவர்களை மரியாதை செய்யும்படியாக உலகம் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு பெண்ணை நமக்கு உதாரணமாக வேதத்திலிருந்து பார்க்கலாம் என்றால், பல நல்ல பெண்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நமக்கு தெரிவார்கள். ஆனால் மரியாதை நாம் அதற்கு ஒரு உதாரணமாக எடுப்பது எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். மரியாள் மிகவும் அற்புதமான ஒரு ஸ்திரீயாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். She has been selected by God for a special purpose. ஒரு விசேஷ காரணத்துக்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு சில நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, பொதுவான பாடங்களையும் நாம் எடுக்கலாம். இந்த மரியாதை பற்றிய திட்டம், ஒரு கன்னிகையை பற்றிய திட்டம், உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவனுடைய மனதில் தோன்றியது. ஒரு கன்னியின் வயிற்றில் ஸ்திரீயின் வித்தாக இயேசு மீட்பராக பிறக்க வேண்டும் என்பது. அதை முதல் வெளிப்பாடாக செய்கிற ஒரு இடம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பார், அவர் ரட்சிப்பார் என்று முன்னுரைக்கப்பட்டது. அங்கிருந்து தேவன் என்ன செய்தார்? ஒரு தனி கோத்திரத்தை, குலத்தை தெரிந்து கொண்டார், யூத குலத்தை. அந்த குலத்தின் வழியாக, அந்த இன மக்களின் வழியாக மீட்பர் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த வரிசையில் யூத வம்சத்தில் மரியாள், அதே வம்சத்தில் யோசேப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த அறிவிப்பை இந்த பூமியிலே தேவன் செய்வதற்காக தேவ தூதரை அனுப்புகிறார். அந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 26 முதல் அதிகாரம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ரொம்ப ஆச்சரியமும் அதிர்ச்சியமாக இருந்திருக்கும் அந்த கன்னிகைக்கு, அந்த இளம் பெண்ணுக்கு. சொல்கிறாங்க வரலாற்றில் டீன் ஏஜ், அந்த கடைசி அந்த 19 இருக்கு இல்லையா, அந்த ஏஜில் தான் இவங்க இருந்திருக்கணுன்றாங்க. மரியாளை தேர்ந்தெடுத்த அந்த சமயத்தில் கன்னிகையாக இருக்கிறார். ஒரு ஆண்மகனுக்கு நியமிக்கப்பட்டும் இருக்கிறார். She has been engaged to a person. Soon she is going to be married. சீக்கிரத்திலே அவர்கள் திருமணம் ஆகப் போகிறது. எப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். கிருபை பெற்றவளே, தேவன் உன்னுடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்றார்.
ஒருவேளை வரலாற்றில் இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. தேவதூதன் வந்து ஆபிரகாமை சந்தித்தார், லோத்துவை சந்தித்தார், மோசேயை சந்தித்தார். ஏன்னா இவர்கள் யூத வம்சம்னால தேவாலயத்துக்கு போவது, வீட்டிலே தகப்பனார் அவர்களுக்கு என்று போதிப்பது, இதெல்லாமே அவங்களுக்கு வழக்கமாகவே இருந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் தான் ஒரு தேவதூதனை எதிர்கொண்டு நிற்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு நீதிமன்றத்தில் போய் அந்த கூண்டிலே ஒருவர் நின்று பதில் சொல்ல வேண்டும்னு இருக்கு இல்லையா? நீங்கள் திரைகளில் பார்த்துடலாம், பேப்பரில் படிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் நிற்கும்போது தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்வதற்காக நீங்கள் நிற்கணும். உங்கள் மேலே குற்றம் கிடையாது, குற்றவாளி கூட நீங்கள் கிடையாதுனாலும் கூட அந்த இடத்துல போய் நிற்கும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா எனக்கு அப்படி இருந்தது. ஒரு நிலம் சம்பந்தமாக நான் போய் பதில் சொல்ல வேண்டி இருந்தது. நீதிமன்றத்துக்குள்ளே அந்த கூண்டிலே போய் நின்று நான் 2 வார்த்தை பதில் சொல்லணும், அவ்வளோதான். அப்பொழுது இருந்த ஒரு அழுத்தம் எனக்கு புரிஞ்சுது. இப்போ இந்த பெண்ணிடத்தில் தேவதூதன் வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, நல்ல வார்த்தை தான். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், பிரச்சனை இல்லை, அதுவும் நல்ல வார்த்தை தான். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ரொம்ப பெரிய வார்த்தை. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதை கேட்ட உடனே இயல்பாகவே என்ன மாதிரி ஒரு பெண் சிந்திப்பாங்க அப்படின்ற சிந்தை தான் அந்த அம்மாவுக்கும் வந்தது. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, கண்டதும் ஒரு பயம் வந்திருக்கு, ஒரு அழுத்தம் வந்திருக்கு பார்த்ததுக்கே. ஏன்னா நடுவீட்டில் வந்து தேவதூதன் என்ன எப்படி இருக்கும் இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு வீட்டில் நம்ம கண்ணாடியில் நம்ம உருவத்தையே இப்படி போகிற மாதிரி பார்த்தா, நிழலாக பார்த்தா கூட திடீர்னு நமக்கு ஒரு ஷாக் ஆகும். ஏதோ ஒரு நிழல் போல் ஒன்று ஜன்னலுக்கு பின்னால் தெரிஞ்சால் கூட நம்ம ஒரு ஷாக் ஆகும். தேவதூதன் வந்து நின்று எதிரில் பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம் வந்திருக்கும். சொன்னதை கேட்ட உடனே இன்னும் கலக்கம் வந்து விட்டது. அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாமே வாழ்த்துன்னு தான் தெரியும், இது வாழ்த்து தான். அவ சொன்ன எல்லாருமே வாழ்த்து தான். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, உடனே பதறி பேசுவதற்கும், உடனே பதில் சொல்வதற்கும், உடனே விமர்சிப்பதற்கும், உடனே உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லிவிடுவதற்கும் துடிக்கும் வாயாக நாம் இருக்கக்கூடாது. இந்த வாழ்த்துதல் எத்தகையதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். பதறி போயிட்டு நிறுத்தியா, என்ன சொல்றீங்க, யார் நீங்க, முதல்ல என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அப்படியே ஒரே ஓட்டமா போய் அவங்க அம்மாவை அப்பாவெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எதுவுமே பண்ணல. அவங்க பெண்கள் இங்கேயே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். பேசுவதற்கு முன்னாலே நீங்கள் சிந்திப்பதற்கு சமயம் எடுக்க வேண்டும். அதனால தான் கோபப்படுவதற்கு என்ன பண்ணலாம், தாமதம் பண்ணுங்க. தாமதம்னா என்ன, சிந்தனை பண்ணுங்க. அந்த டைமில் என்ன பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. கோபத்திலே ஒன்றை சொல்வதற்கு முன்னாலே, பதில் பேசுவதற்கு முன்னாலே அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. தாமதம்னா அதுதான். அப்போ சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. அப்போ இதில் இன்னொரு தகவல் தெரியுது. கலங்கின அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பயம் வந்து விட்டது, ஒரு பெரிய பயம். ஏன்னா அதை வந்து தேவதூதன் ரிவீல் பண்றார். அவங்க பயந்துட்டாங்க. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இப்பதான் கேட்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ டீட்டெயில் சொன்ன பிறகு அந்த டீட்டெயிலுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் இவங்களை வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. முதல்ல வாழ்த்து, அதுக்கே கலக்கும் பயம் வந்தது.
இப்போ ஒரு செய்தி வந்தது, நீ ஒரு குமாரனை பெறுவாய். இப்போ குமாரனை பெறுவாய் அப்படின்னு உடனே நிச்சயிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான ஞாபகம் வரும்? உனக்கு திருமணமாகும், ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்வாய். நார்மலாக அப்படி தானே சிந்திக்க வேண்டி வரும். ஏன்னா நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாகல அவங்க இருக்காங்க அப்போ. ஆனால் இந்த இடத்துல தேவனோடு கூட சம்பந்தப்படுத்திய செய்தியாக இருந்தது. உன்னதமானவருடைய குமாரன், அவர் தேவனுடைய குமாரன், நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவாய். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. இப்போ இந்த அம்மாவுக்கு என்னன்னா இம்மீடியட்டான விஷயமா இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ குமாரனை பெறுவாயின்னு உடனே தனக்கு திருமணம் ஆக போகிறது பிறகு அப்படின்னு அவங்க சிந்திக்கல. சொன்னது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ரொம்ப சரியாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இம்மீடியட்டா நீ கர்ப்பவதி, இப்பொழுது கர்ப்பவதி ஆகி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். நமக்கு இது நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். அப்படியே மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 தேவதூதன் வந்து விதமாக எல்லாம் சொல்லிட்டாரு. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட அவருக்கு இந்த விவரம் இங்கே வந்துடுச்சு. 19 நாம் கவனிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் மனிதரோட அந்த 2 பேரோட சிந்தனைகள் எப்படி இருக்கு? ரொம்ப இயல்பா இருக்கு, சரியாத்தான் இருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியானால் நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்குள் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகளை தேவன் அறிவார். உங்கள் வாயிலே சொல் பிறப்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிவார். இந்த சிந்தனை என்பது மிகப்பெரிய ஒரு களம். அது உலகத்தில் போர்க்களம்னே சொல்றாங்க. ஏன்னா மாம்சமும் ஆவியும் போராடுகிற ஒரு போர்க்களம் போல இருக்கிறது நம்முடைய சிந்தனை களம். லைக் a battle ground. எவ்வளவு சிந்தனைகள், எவ்வளவு சிந்தனைகள். பிள்ளைகள்லாம் சோப்பு தண்ணியில் பவுல் விடுவாங்க. அது என்ன ஷேப்பில் ஒன்று இருக்கும், அது எந்த பக்கமாக போகும், எப்படி மோதும், எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும். விறகு அடுப்பிலே அந்த கட்டையை நீங்கள் அப்படி கொஞ்சம் நொறுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தீ பொறிகள் வரும். அது என்ன ஷேப்பில் இருக்கும், எத்தனை இருக்கும் தெரியவே தெரியாது. அதுபோல நம்முடைய மனதுக்குள்ளே சிந்தனைகள் இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் பண்ணுறாரு ஜெபம், என்னுடைய இருதயத்தின் யோசனைகள் உமக்கு பிரியமாயிருப்பதாக, என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் உமக்கு பிரியமாயிருப்பதாக அப்படின்னு சொல்லி. ஆணோ பெண்ணோ நம் சிந்தனைகளிலே நாம் நம்மை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெண்மணியின் சிந்தனை கலக்கம், பயம் இருந்தது. பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பவதி ஆவாய்ன்னு சொல்லப்பட்டது. இப்போ அந்த மெசேஜை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கீழே என்னன்றதை நம்ம படிக்கலாம். இங்கே யோசேப்புக்கு இந்த தகவல் வந்த உடனே அவர் நீதிமானாயிருந்தார். ஏன் அந்த வார்த்தை வருது தெரியுங்களா? ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தார். ஏன் அப்படி ஒரு விஷயம் ஆவியானவர் சொல்றார் தெரியுங்களா? மிகப்பெரிய கலட்டாவாக்கி, அதை ஒரு பெரிய சண்டையாக்கி, எனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் அவள் ஏதோ தவறானவளாக மாறிவிட்டாள், எனக்கு அவள் துரோகம் செய்து விட்டாள் அப்படின்னு வீட்டிலெல்லாம் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி பண்ணலாம். அதுக்கு அவருக்கு உரிமை கூட இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் நீதிமானா இருந்தார். அதனால ஒரு நீதிமான் என்ன செய்தாராம்? ரகசியமாக அவளை தள்ளிவிடலாம். அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அவங்க வழியில் அவங்க போட்டோம், அவளுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், நான் எந்த பழியும் அவர்கள் மேல் சொல்ல போறதில்லை, ரகசியமாக அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சாராம்.
இதுவும் நமக்கு ஒரு பாடம் தான். நாம் ஒரு பிரச்சனையை, ஒருவருடைய பாவத்தை, ஒருவருடைய குற்றத்தை எப்படி என்ன செய்கிறோம், அதை என்ன பண்றோம், பிரகடனப்படுத்துகிறோம், அதில் நம்முடைய பார்வையை அபிப்பிராயமாக்குகிறோம், அதை பரவ செய்கிறோம். அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதில் நம்மை பெருமைப்படுத்துவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஏன்னா அவன் அவ்வளோ கேவலம்னு சொன்னான், நான் அப்படி இல்லைன்னு நான் சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால் யோசேப்பு ஆவியானவர் சொல்ல நீதிமானாக இருந்தபடினா, அப்போ சிந்தனை மிக சரியாக வைக்கணும். பாடம் கற்றுக்கொள்கிறோம். சரி, வேற சிந்தனை வந்தா அதுக்கும் தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். நீங்கள் வேற சிந்தனையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். இன்றைக்கு இந்த 2 பேருக்கு நடுவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் லூக்கா 1ஆம் அதிகாரம் அங்கே பேசுகிறாங்க. அவர் ரொம்ப கலக்கம், பயம் வந்தது, எப்படி ஆகும்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க பயம் போவதற்காக ஒரு எவிடன்ஸ் கொடுக்க, ஒரு சாட்சி கொடுக்குறார். 36, இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். எவ்வளோ டைம் எடுத்து இந்த ஒரு தகவலை கரண்ட்டாக அப்போ ஒரு தகவல் கேட்குற அந்த கன்னிகைக்கு தேவன் கொடுக்கிறார். அதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், தேவன் நம் வாழ்வில் திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் எனக்கான திட்டம், இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும். மை லைஃப் இஸ் பிளான்ட். அது தேவன் திட்டம் பண்ணியது அப்படி நினைக்கணும். அப்படி நினைக்கலாமா? அது எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு என்ன தெரியும், நான் ஏன் அப்படி நினைக்கணும்? அதுக்கு தான் வேத புத்தகம் பல மனிதரோட வாழ்க்கையை நம்மளுக்கு காண்பிக்குது. தேவன் அவங்க வாழ்க்கைக்குள்ள வைத்து திட்டத்தை காண்பிக்கிறது. யாக்கோபு ஏன் ஓடி போன விட்டு விட்டு, யோசேப்பு ஏன் ஓடி போன விட்டு விட்டு துரத்தப்படணும்? அதுக்கப்புறமா தேவன் அவங்களை கையில் எடுத்து என்ன பண்ணார்னு நமக்கு தெரியும் போது தான் தெரியுது, ஓ எவ்ரிதிங் இஸ் பிளான் பை காட். இப்படி நினைக்கலாம் இல்லை, என் வாழ்வை தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய வேதனை, நீங்கள் நினைக்காத இழப்பு, நீங்கள் நினைக்காத நன்மைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கு. நேரம் ஒருத்தர் சிந்திப்பீங்க, வெரி குட், ரொம்ப கரெக்ட் பிரதர், என்ன அழகாக தேவனுடைய வாழ்க்கையை சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்தார், திருமணம், பிள்ளைகள், நன்மை, வீடு வாசல், ரொம்ப அழகாக கடவுளுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணிட்டார். நீங்கள் அப்படி சிந்திப்பீங்க. தேவனின் வாழ்க்கையை திட்டம் பண்ணினார் என்று சொன்னால் எனக்கு இந்த இழப்பு ஏன் வந்திருக்கணும் அப்படின்னு சிலர் சொல்லலாம், கேட்கலாம். இந்த நஷ்டம், இந்த மரணம், இந்த பிரிவு ஏன் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியாயம்தான் கேள்விகள்லாம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு மூடுங்கன்ற என்ன, தேவனின் வாழ்வை திட்டம் பண்ணி இருக்கிறார், அவ்வளோதான். அப்படி சொல்றது தவறு அல்ல, அது சரியாக இருக்கும், அது நியாயமாக இருக்கும். தேவனின் வாழ்வை திட்டம் பண்ணி இருக்கிறார். இது நடுவில் என்ன பண்ணியிருப்போம், அவருடைய நீதிக்கு விரோதமாக போகும் பொழுதெல்லாம் விலகி போயிட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்துக்கிட்டே இருப்போம். அவருடைய நீதிக்கு விரோதமாக போவோம், திரும்ப வருவோம், மீண்டும் வெளியே போவோம், மீண்டும் வருவோம். அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வெளியில நம்ம யாரை காமிச்சுக்குவோம், நீதிமானாக தான் காமிச்சுக்குவோம், நம்மை சுத்தமானாக தான் காமிச்சுக்குவோம், நாம் ஒரு பரிசுத்த வாட்டி போல தான் நம்மளை காமிச்சுக்குவோம். ஆனா உங்கள் இருதயத்துக்கு தெரியும், உங்கள் இருதயத்துக்கு தெரியும். அப்போ ஒரு சான்று கொடுக்குறாரு, அம்மா நீ பார்த்துக்க, 6ஆம் மாதம் அந்த அம்மாவுக்கு விசாரிச்சுக்க. 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அவ்வளவுதான், ஒரு சான்று கொடுத்தாச்சு, வாக்கு இப்படி இருக்கிறது, இது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற விளக்கம் கொடுத்தாச்சு. அப்ப கடைசியா ஒரு சிக்னேச்சர் போடுறாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதான் சைன் பண்றாரு கடைசியா. அப்புறம் அந்த அம்மா இதுக்கு மேல பேசுவாங்களா என்ன? she surrendered. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்ப நீங்க நல்லா கவனிங்க,
இழப்பு, நஷ்டம், வேதனை வந்து விட்டது. இதை எப்படி தேவன் திட்டம் பண்ணார் நீங்கள் சொல்லலாம்னு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். கன்னிகையாக ஒரு யூத குலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கன்னிகை திருமணம் அது கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டிலே பொத்தி மூடி கீடி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருக்கலாம், ஊரை விட்டாதீங்கன்னா போயிருக்கலாம். இப்போ இன்னொரு குடும்பத்துக்கும் தெரிந்த நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணாகவே இப்போ மாறிட்டாங்க. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணவே முடியாது. அந்த நீதிமான் நினைச்சார் அப்படியே விட்டுறலாம் அவங்கள, நம்ம சம்பந்தப்படாத நபரை போல. என்ன மாதிரி நீதிமான் பார்த்தீங்களா? அதை ஆவியானவர் பதிவு செய்கிறார். அவன் நீதிமான். ஊர் சிரிக்க தெரு சிரிக்க செய்திருக்கலாம், ஆனா அந்த மனுஷன் அதை பண்ணாம ரகசியமாக எவ்வளவு பெரிய குற்றம் அதை ஆக்கலாம் இல்லையா? நீதிமான். ஆண்கள் நீதிமானாக நடக்க வேண்டும், பரிசுத்தமானாக நடக்க வேண்டும். நடக்காம போர்வை போத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நடக்காம வெறும் வாயினாலே பரிசுத்தவான் என்று நம்மை பேசிக்கொண்டு போகக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு போகும்? தேவன் கூரையின் மீது கொண்டு வந்து நிறுத்திடுவார் விஷயத்தை. அப்போ மரியாள் இந்த இடத்துல ஆண்டவருக்கு அடிமைன்னு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனே அது திட்டத்தின்படியாக ஆக கடவுது. இவங்க ஏற்றுக்கொண்டது என்ன? பழி வரக்கூடிய, இவர்களை கல்லால் இருந்து கொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இப்ப இந்த அம்மா ஏத்துக்கிட்டாங்க. இந்த பெண்மணி, இந்த யங் கேர்ள், இவங்க ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கிற இவங்க இதை பழி, இவங்க மேல பழி, இவங்களை யூதர்கள் கல்லால் இருந்து கொல்லலாம். தேவதூதன் வந்தார். யாருக்கிட்ட போய் சாட்சி சொல்லி காமிக்கிறது? குடும்பமா எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, தேவதூதர் வந்தாங்க, எங்க அம்மா அப்பாலாம் பார்த்தாங்க. அப்படி கிடையாது. ஒன் தான் தேவதூதர் சந்திச்சார். கர்ப்பவதி ஆகிறார்கள், ஆனால் பரிசுத்தாவினால் ஆனது. யோசேப்பு கூட சந்தேகப்படலாம், கல்யாணம் தான் ஆக போதேப்பா, ஏன்பா அதுக்குள்ள நீ ஏதாவது பண்ணிட்டியா? அவரையும் சந்தேகப்படலாம். அப்போ இந்த பெண்மணி எப்படி அதை அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அவங்க உறவுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிற அயலகத்தாருக்கு முன்னால எப்படி அவங்க அதை மறைப்பாங்க? அல்லது மறைக்க முடியுமா? முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க. ஒரு வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்போ யாரெல்லாம் நினைச்சிங்க என் வாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே, என் வாழ்க்கையில் நான் பெரிய விஷயத்தை நான் இழந்திருக்கிறேனே, பெரிய நஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேனே. மரியாளால் சொல்ல முடிந்தது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவது அன்னைக்கு கொலை குற்றம், சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பழி. ஆனா அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ நாமளும் சொல்லலாமே, அந்த நஷ்டம், அந்த கஷ்டம், அந்த வேதனை எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம், நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்ப தொடங்குங்க, இப்ப சொல்லுங்க. ரெஃப்ரெஷ் யுவர் தாட், ரெஃப்ரெஷ் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை புதுப்பித்துக் கொண்டு இந்த நிமிஷம் சொல்லுங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்புறம் என்ன சொன்னாங்க? உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று சொல்லி தேவனுடைய வாக்கை நம்புங்கள். ஒரு பெண் கீழ்ப்படிதலை தேவனிலிருந்து தொடங்க வேண்டும். மனிதனுக்கு முன்பு கீழ்ப்படிவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கணவனுக்கு கீழ்ப்படி அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெண் பிள்ளைகள் தாய் தகவலுக்கு கீழ்ப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கஷ்டமா இருக்கும். அந்த அந்த வழியை விட்டுடுங்க. அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டெப் போங்க. தேவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிய உங்களை ஒப்புக் கொடுங்கள். அம்மா அப்பாவுக்கோ, புருஷனுக்கோ, சகோதர சகோதரிகளுக்கோ, மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் எஜமானுக்கோ கீழ்ப்படிவது ரொம்ப ஈஸியாக போயிடும். ரொம்ப ஈஸியாக போயிடும். தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். அதுதான் சரியான தொடக்கமாக இருக்க. பிகின் யுவர் obedience from God. தேவனிடத்தில் உங்களுக்கு முற்றிலும் தேவனுக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். ஒரு பிள்ளைக்கு நான் ஆலோசனை சொன்னேன். ஃபேமிலியில் திருமணமான உடனே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, பிரிவு வந்தது. அப்போது நான் சொன்னேன், அம்மா ஒரே ஒரு பதில் தான்மா, உனக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிற திருமணம் ஆகிய ஒரு பிள்ளை
மகளை போல என்கிட்ட வந்து கேட்டார். ஒரே பதில் தாம்மா, 100% யூ சப்மிட் யுவர் செல்ஃப் டு யுவர் ஹஸ்பண்ட். சொல்லி சில மாதங்கள் ஆகுது, 1.5 மாதம் இப்போ எனக்கு தகவல் சொல்லி அனுப்பினான். அங்கிள் சொன்ன மாதிரி நான் 100% என் கணவருக்கு கீழ்ப்படியும்படி என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ நல்லா இருக்கேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். கடினமான பாதை தான் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் அவளுக்கு புரிஞ்சு போச்சு, 100% தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்பது ஒரு சரியான நல்ல ஆலோசனையாக இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டான் அந்த வாழ்க்கை. இன்னைக்கு கரண்டாக இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற நம்மோடு வாழ்கிற குடும்பங்களில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு புரிஞ்சு போச்சு. பல அனுபவங்கள் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளாகிய நீங்கள், மனைவிமாராகிய நீங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் உங்களை 100% ஒப்பு கொடுத்து நடக்கணும்னு உங்களை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிவது மிக எளிதாக, ரொம்ப ஈஸியாக போயிடும். அதனால தான் எபேசியரில் சொல்கிறார் பாருங்க, 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5, ஸ்திரீயானவருடைய கீழ்ப்படிதலை 22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அவ்வளவுதானே? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். எஸ்தரின் புத்தகத்தில் வஸ்தி இளவரசி, ஒரு ராணி இல்லை, அந்த அம்மா வந்து ராஜா சொல்றாரு, விருந்து வைத்திருக்கிறேன், எல்லாரும் வந்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் முன்பாக வந்து நீ ஒரு அழகாக நட, ஒரு கேட் வாக் மாதிரி பண்ணு, அந்த மாதிரி தான் சொல்கிறார். அந்த அம்மா வரல. இல்லை நான் அப்படி வரமாட்டேன், எல்லாருக்கும் முன்னால் நான் அப்படி வரமாட்டேன். அவள் அந்த ராணி என்கிற ஸ்தானத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறாள். அவள் தப்பு, அவள் சரி அப்படின்னு அந்த இடத்துல வேதம் சொல்லலை. அவள் அழைத்ததற்கு வரல, அவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பயம் ஒன்று வந்தது அந்த ஊரில். அந்த ராஜாக்கள் எல்லாம், சிற்றரசர்கள் எல்லாருக்கும், அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று வந்தது. அவ என்ன சொல்கிறாங்க வந்து, ராஜாவே உங்களுடைய மனைவி நீ சொல்ல இதை செய்யலை பார்த்தீங்களா, அப்படின்னா இதை கேள்விப்பட்டா என்ன ஆகும்னா, நம்ம ஊரில் நம்ம நாட்டில் சுற்றி இருக்கிற பகுதிகளில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் அவங்க புருஷனுக்கு பெரிய பயம் வந்துச்சு. உடனே நீங்கள் ஒரு ஆணை போடுங்க, ஒரு சட்டம் ஒன்று போடுங்க. ஒரு பெண்ணோட கீழ்ப்படிதல் அந்த குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பெண்ணோட கீழ்ப்படியாமை ஒரு நகரத்தை, ஒரு தேசத்தையே நடுங்க வைத்தது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்பது மரியாள் ரொம்ப அழகா a total trust and submission, முழு நம்பிக்கையோடு கூட முழுமையான கீழ்ப்படிதலை அந்த அம்மா காட்டினார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, I am a maid servant to the Lord. நான் ஒரு வேலைக்காரி போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை ஒரு அடிமை பெண்ணை போல ஒப்பு கொடுக்கிறேன் தேவனுடைய திட்டத்துக்கு. இப்படி கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஆமான்னு தான் சொல்லுவீங்க. தேவனுக்குள்ளே அடிமையாக்குவீங்களா? தேவனுக்கு 100% கீழ்ப்படிவீர்களா? சரி, தேவன் என்ன சொல்றாரு? மா, நீ எனக்கு கீழ்ப்படிற மாதிரியே உன் புருஷனுக்கு கீழ்ப்படி. இப்போ ஊமையாகிறோம் அல்ல? யோசிப்பா. ஆக்சுவலா அது தேவ நீதி, அது தேவ நீதியா இருக்கு. நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க, அவ்வளவுதான். அவங்க சரியில்லை, அதுக்கு தகுதி இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் இல்லைன்றதெல்லாம் அவங்க பாடு. நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவே சொல்லும் பொழுது நீங்கள் அப்படி நடந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா உங்க கீழ்ப்படிதல் எந்த பேட்டர்ன்ல இருக்குது? As I obey the Lord, I obey my husband. If my husband says not to obey God, தேவனுக்கு நீ கீழ்ப்படியாதுன்னு சொன்னா அதை கேட்கிற கீழ்ப்படிதலான மனைவியாக மாறிவிடக்கூடாது.
சில நேரம் நாம் அந்த தவறு செய்வேன், அது நம்ம கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது. லூக்கா 1 அதிகாரம். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கு விளக்கம் தேவைப்படலை, வேற எதுவும் அவர்களுக்கு தேவைப்படவே இல்லை. அன்பான சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாடங்கள். உங்கள் சிந்தனையை சிந்தியுங்கள். அது என்னன்னு சிந்திங்க. அது என்னெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதில்லை, இரவெல்லாம் சிந்திக்கிறீங்க. சிந்தனை நின்றுச்சின்னு சொன்னாக்கா இந்த உலகத்திலிருந்து அதை எடுத்து உள்ளே போடுறீங்க. ஏன்? ஃபோன் தான் உன் கையில் இருக்குதில்ல, அந்த குப்பை தொட்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே உள்ளே போடுறீங்க. அது உங்களுக்கு பல டைரக்ஷனில், பல டைமென்ஷனில் உங்களை சிந்திப்பதற்கு உதவி செய்யும். இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம சிந்திக்கிறதெல்லாம் கூட வரும் போல் இருக்குது. ஃபோனில் இப்போல்லாம் பேசுறது வருது. நம்ம எல்லாம் பேசிக்கிறோமோ, அதனால் நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா கூட அது டெட்டுன்னு நினைக்காதீங்களா? அது உயிரோடு தான் இருக்குது, பக்கத்துலேயே அது உயிரோடு தான் இருக்கிறதா. ஃபோனை தான் நம்ம ஆஃப் பண்ணியே வச்சிட்டோமே நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு உலகம் இணைந்து சாத்தானுக்கு பிரயோஜனமான ஒரு உலகமாக இது மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் இடம் கொடுக்க அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து செயல்படும். அப்போ நம்முடைய சிந்தனை. அடுத்தது நாம் என்ன பேசுவது. அவள் சிந்தித்தான், பேசலை, பதறி பேசவே இல்லை. லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 49 51. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ஆலயத்தில் அவர் இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க, ஏதோ ரிலேஷனோட வருவார்னு சொல்லி பார்த்தா வரல. மறுபடியும் திரும்பி வந்து தேடுறாங்க. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. 51 கவனிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இல்லையா? சில நேரத்தில் சகோதரிகளுக்கு அது பெருமையா என்னன்னு தெரியல. ஐயோ, நான்லாம் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். சிலர் பெருமையாக தான் சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் மனசில் எது பட்டுன்னு அது அந்த சொல்கிறது பார்த்தீங்களா, பட்டுன்னு சொல்லிவிடுவேன். இந்த பட்டுன்றது என்னதுன்னு தெரியல. அடிக்கிறதா, பட்டுன்னு அடிக்கிறதா இல்லை தெரியல. மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன்னு சொன்னால் ரொம்ப தப்பு. நீங்கள் மனதில் வைக்க வேண்டியதை வைக்கணும். மனசுன்றது அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மனசு கடவுள் வைக்கலை. ஞானம் உள்ளவன் இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளுவான் ரகசியங்களை. அவன் இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளுவான். இங்கே தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக இவர்கள் இருந்ததுனாலே காரியங்களை அவர்கள் தன் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். அவர்களோட வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியம். பெண்கள் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இந்த உலகத்தில் முக்கியமானவர்களாக இருந்தும் கூட அப்படி நினைக்கப்படுவதில்லை. கவனிக்கிறீங்களா? women are very important in the world. இந்த பூமி வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு பெண் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. தாய், மனைவி. யார் முதல்ல? சகோதரி யாரா சொல்லு. தாய், மனைவி. யார் முதல்ல? தாயா? ஆதாமுக்கு தேவன் யாரை கொடுத்தார்? இறக்கும் போதே முதல்ல யார் தான்? அவங்க இறக்கும் போதே அவங்க மனைவி தான். நீங்க ரொம்ப ஹாப்பியா சிரிச்சிங்கல்ல, வரேன். அந்த மனைவியை என்னன்னு கொடுத்தார் தெரியுங்களா? கொடுக்கும்போது என்னன்னு கொடுத்தாருன்னா, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவோமாக. ஏற்ற அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏற்றன்னு இருக்கு இல்லையா, அந்த ஏற்ற அப்படின்ற வார்த்தைக்குள்ள சூட்டபிள் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள ஒபீடியன்ஸ் இருக்கு. ஏற்ற அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள என்ன இருக்கு? ஒபீடியன்ஸ் இருக்கு.
இதாவது விளங்கணும் நம்மளுக்கு. ஏற்ற துணையாக கொடுத்தார். ஏற்ற துணையாக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ ரொம்ப பலவீனமானவர்களாக, ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கட்டுமே. சில நேரத்தில் கடைக்கு போகும்போது ஒரு 5 வயசு பையனை துணைக்கு கொண்டு போவாங்க. வாப்பா வாப்பா சும்மா துணைக்கு வாப்பா, அப்படி அல்ல, அப்படி கொடுக்கல. ஏற்ற துணையாக பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற துணையாக நமக்கு இருக்கிறார் அப்படின்ற வார்த்தை தான் இங்கே ஒரு மனைவி ஏற்ற துணையாக கொடுக்கப்படும் அப்படின்ற இடத்துல அந்த எபிரேய சொல் தான் பயன்பட்டு இருக்கிறதா, ஏற்ற துணையாக. அதனால தான் நான் சொல்றது உண்டு, நீங்கள் பெண்கள் ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை என்று சொன்னால் நீங்கள் மிக உறுதியானவர்களாக இருப்பதனாலே, இருக்க வேண்டும் என்பதனாலே தான் கொடுக்கப்பட்டீங்க. ஆக்சுவலா you are strong, that's why God has given you as a suitable mate and supporter. ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல அப்படின்றப்ப ஒரு மனைவி வந்து எனக்கு துணை செய்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். அப்போ she must be stronger or equally strong to me. எனக்கு வலுவானவர்களாக சமமாக அல்லது இன்னும் அவர்கள் வலுவானவர்களாக இருக்கணும். அது எப்படி அவங்களால இருக்க முடியுமா? ஒரு பெண்ணை எப்படி அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்க முடியுமா? ஒரு வசன பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உலகத்திலே ஒரு ஞானி அவர், நம்மளும் நம்புகிறோம் அவரை. அவர் என்ன சொன்னார்னு பாருங்க. நீதிமொழிகள் எல்லாரும் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கண்ணால் பாருங்க, வேகமாக படிச்சிடலாம். 31ஆம் அதிகாரம் 12 முதல். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்ததை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரம் அவள் உடுப்பு. அவன் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வத்திரத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். இது ஒரே ஒரு பெண்மணியை பற்றி தான் போயிட்டுருக்கு இல்லை? இன்றைக்கு உங்கள் வீட்டின் கடமையை செய்வதில் சலிப்புள்ளவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துக்கான வேலை செய்வதிலேயே இன்னைக்கு சலிப்பு. ஒரு 50-60 வயதாக இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு 1/4 நூற்றாண்டு உழைச்சிருப்பீங்க. சலிப்பு ஓரளவுக்காக ஒத்துக்கலாம், அது கூட ஒத்துக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையை தொடங்கும் போதே இந்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு நாள் வேலைக்கு சலித்து கொள்கிறார்கள். அவ்வளவும் உங்களுக்கு கெடுதல். ஏன்னா எதிர்காலத்தை பற்றி அவள் மகிழுகிறாள்னு இருக்குல்ல, அது முடியாது உங்களால். எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு பயமும் கலக்கம் தான் இருக்கும். ஏன் நிகழ்காலத்தில் நீங்கள் இப்படி ஒரு பெண்மணியாக நடக்கலை, இருக்கலை. இவ்வளோ வேலைகளையும் ஒருத்தர் செய்வாங்க. பொதுவாக பெண்கள்னு சொல்லலை, ஒரு ஸ்திரீயை பற்றி தான் இங்கே போட்டிருக்கு. இருட்டோடு எழுந்திருக்கிறது முதலாக இரவு, அப்போ கூட விளக்கு அணையாமல் இருக்கும்னு இருக்கு. பாவம், எவ்வளோ வேலைகள் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக செய்யலாம், உற்சாகத்தோடு செய்கிறார். எவ்வளோ நாளைக்கு நாம் வாழ போகிறோம்? இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்குள்ளே உங்கள் கடமையை உற்சாகமாக ஏன் மகிழ்ச்சியாக செய்ய முடியவில்லை? பிரச்சனை சிந்தனை. உங்கள் சிந்தனை என்ன? பிறகு உங்கள் வாயின் வார்த்தைகள் என்ன? உங்கள் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது? இதெல்லாம் சம்பந்தப்பட்டது, எல்லாம் தொடர்புடைய விஷயங்கள். மரியாள் ஒரு 20 வயதுக்குள்ளே வச்சுக்கோ, என்ன மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி, பக்தி, நம்பிக்கை, விசுவாசம், தைரியம். ஆனாலும் ஒத்துக்கொள்ளலாம். சகோதரர்கள் சொல்கிறேன், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன், வீட்டில் உங்கள்
அம்மாவை கேலி செய்வதால் ஒரு மகிழ்ச்சி இல்லை, அம்மாவை கேலி செஞ்சு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அம்மாவை எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு ஃபன் அப்படின்னு சொன்னால் அம்மாவை கேலி செய்யறதுன்றது ஒரு வழக்கமாக இருக்கும். அடுத்தது ஒரு கணவன் மனைவியை கேலி செய்வது ஒரு வழக்கமாக இருக்கும். அப்போ தான் ஒரு ஃபன். சிரிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் மனைவியை கேலி செய்வது, பரியாசம் செய்வது, குறை சொல்வது. அப்படி ஒரு தலைமுறைக்குள்ள நாம் இருக்கிறோம். மட்டும் தட்டுவது. ஆனால் வசனம் சொல்லுது ஆனர் அப்படின்னு சொல்லு. உன் தாயை கனம் பண்ணுன்னு சொன்ன மாதிரியே உன் மனைவியை கனம் பண்ணு பேதுருல சொல்றார். honor thy wife. ஆண்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நிம்மதியாக இல்லையா? பிரச்சனை நீங்க யாரா பாக்குறீங்க? பெண்ணை பாக்குறீங்க. இல்லை, முதல்ல உங்களை பாருங்க. உங்களை முதல்ல பாருங்க. எப்படின்னா அவங்களுக்கு கீழ்ப்படிதலுக்கு கடவுள்கிட்ட ஆரம்பிங்கன்னோ அதே மாதிரி ஆணாக நீங்கள் ஒரு நீதிமானாக தேவனுடைய வார்த்தையின்படியாக உங்கள் மகளை, உங்கள் மனைவியை, உங்கள் தாயை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்று பாருங்கள். அங்க சரி பண்ணா உங்கள் நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இதுதான் பிரின்சிபல், இதுதான் அடிப்படை. ரொம்ப ஈஸியா தேவன் நமக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறார். இதை நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பெண்கள் தினம் அதை கொண்டாடுங்க, நினைக்காம போங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இதை சிந்திக்கிறோம். இன்னைக்கு இது நம் காதில் வந்து விழுகிறது, இதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்ணாக நீங்கள் உதாசீனம் பண்ணப்படுவது, கேலி செய்யப்படுவது, உங்களை இந்த சமுதாயமானது அற்பமாக நினைப்பது எல்லாமே இருக்கும். ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார், உங்களுக்கு எப்படி வாக்களித்திருக்கிறார், அவர் உங்களை தன் மகளாக பார்க்கிறார். இதுதான் உங்களுக்கான பலம், உங்களுக்கான தைரியமாக இருக்க முடியும். அந்த வாலிப பிள்ளையாகிய மரியாள் எவ்விதமாக அவ்வளோவே ஒரு பழியை தாங்கிக் கொண்டு பிள்ளையை சுமந்து பெற்றெடுத்து அதை செய்து முடித்தார்கள் அப்படின்னு சொன்னார். தேவன் தெரிந்து கொண்டார்கள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஆனால் புருஷனாக நியமிக்கப்பட்டு இருக்க வேண்டிய அந்த மனிதன் தள்ளிவிட யோசித்தார். When God chosen vessel Mary, but a man planned to reject. ஆச்சரியமா இருக்குல்ல? விடல, தேவன் அதை சரி பண்ணார். எப்பா நீ அப்படி நினைக்காத, நீ ஐயப்படாதே. மத்தேயுல சொல்றார் தேவதூதர், நீ ஐயப்படாத, நீ பயப்படாத, பரிசுத்த ஆவியினால் தான் இது நடக்குது, நீ வேற யாரையும் பத்தி தப்பா நினைச்சிடாத. ஏன்னா யோசேப்புக்கு கொடுக்குற தகவல் இது பரிசுத்த ஆவியினால், நீ வேற யாரும் நினைச்சிடாதப்பா. அவள் கண்ணினிடத்தில் பிறக்கணுன்ற வசனங்கள்லாம் இருக்கே, நீ பாரு, பழைய பாட்டுல ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் இவளில் நிறைவேறுகிறது. ஆக தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மை உண்டாக்கினவர், நம் தகப்பனாக அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை பார்த்து நாம் யாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம். ரொம்ப தற்காலிகமான சிந்தனையிலே தற்காலிகமாகவே நாம் நிறைய தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம், அவசரமாகவே செய்து கொண்டே இருக்கிறோம். நம் சிந்தனையிலிருந்து அப்படியே அதை பகுத்தறியறதுக்கு முன்னாலேயே நாம் பேசி விடுகிறோம், செய்து விடுகிறோம், நடந்து விடுகிறோம். அதுக்கப்புறமா ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறோம், நம்மளே ரொம்ப தூரம் போயிடுறோம். அப்படியே விட்டுறோம், அப்படியே விட்டுறோம். எவ்வளோ டேமேஜஸ், நாமே செய்து கொண்ட காயங்களும் நாமே செய்து கொண்ட பழுதுகளும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது. ஒரு பெண்ணாக, தேவனுடைய மகளாக உங்களை நினையுங்கள். உங்கள் வாழ்வை தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார் என்று நினையுங்கள். அதுக்கு உங்களை முழுவதும் ஒப்புக் கொடுங்கள். Surrender yourself, believing that God has planned your life. முன்ன போய் கட்டினனே அப்படின்னு 25 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. யார் தெரியுங்களா குற்றம் சொல்றோம்? தேவனை குற்றம் சொல்றோம்.
ஒரு பெண் வாலிப பிள்ளை நீங்கள் அழகா இல்லை நீங்கள் நினைச்சிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னு சொன்னா யாரை குற்றம் சொல்றீங்க? படைத்தவரை குற்றம் சொல்றீங்க. மற்றவர்கள் அபிப்பிராயம் சொல்லுவாங்க. நிறத்தையும் முக அழகையும் முகவெட்டையும் சரீரத்தையும் இந்த உலகம் சொல்லும், மற்றவர்கள் சொல்லட்டும். நீங்க என்ன புரிஞ்சு, நீங்க என்ன தேவனுக்கு உங்களுக்குமான புரிதல் என்னவா இருக்கிறதுன்றத நீங்க யோசிங்க. நீங்க அதுல கிளியரா இருங்க. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொன்ன பிறகு அந்த அம்மா என்ன பண்ணும் தெரியுங்களா? 10 மாசத்துக்கு பழி சுமக்கணும். ஆக்சுவலா பழி சுமக்கணும். பிள்ளை சுமக்கணுன்றது நமக்கு தெரியுது, ஆனால் இவங்க பழி சுமக்கணும். போகும்போது வரும்போதெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னமோப்பா என்னமோ அப்படின்னு வாங்கல. எவ்வளோ பெரிய விஷயத்த அந்த பருவத்தில் அந்த கன்னிகை தாங்கி கொண்டு நடந்திருக்கணும். இன்னைக்கு என்னால் தாங்க முடியவில்லை. தூக்கி எறியும் மனம் இன்னைக்கு வந்துடுச்சு இந்த தலைமுறைக்கு. அம்மா அப்பாவை தூக்கி எறிகிறாங்க, வேலையை தூக்கி எறிகிறாங்க, கணவனை தூக்கி எறிகிறாங்க, மனைவியை தூக்கி எறிகிறாங்க, தங்கள் பொறுப்பை தூக்கி எறிகிறாங்க. ஆனால் அந்த கன்னிகை பழியே சுமந்து நெல்ல இருக்கணும். கூட இருக்கிற அந்த மனிதனை பற்றிய சிந்தனை, என்ன நினைப்பாரோ, அவர் என்ன நினைப்பாரோ, தள்ளிவிட மனதா இருந்த ஒரு மனிதன், ஆனால் நீதிமான். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தன் மனைவியாக அவளை ஏற்றுக்கொண்டு சேர்த்துக்கொண்டு அவளை அறியாமல், இந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவளை தன் மனைவியாக அறியாமல், இந்த பிள்ளை பிறந்த பிறகு அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறந்தது. அப்போ ரொம்ப பேசிக்கா மறுபடியும் அந்த போர்ஷன்லாம் படிங்க, மத்தேயுவில் போய் படிங்க, லூக்காவில் போய் படிங்க. இன்னைக்கு அதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சகோதரர்கள் நீதிமான் ஆகிய அந்த யோசேப்பை பாருங்கள். தேவன் சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டார். உங்கள் மனைவியை நீங்கள் ஏற்ற துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா தான் வெளியில போறது. இன்றைக்கு திருமணம் மீறிய உறவுகள், தொடர்புகள் வேலை ஸ்தலங்களிலே, சமுதாயத்துக்குள்ளே மோசமான ஒரு புற்றுநோய் போல இன்றைக்கு பரவ ஆரம்பித்திருக்கிறது. கல்ச்சரே அப்படி மாறி செய்தித்தாள்களிலே அதுக்கான ஆர்டிக்கல் வருது. வேலை ஸ்தலங்கள் திருமணம் மீறிய உறவு, ஆண்கள் அந்த பாவத்தை செய்வீர்களானால் தேவன் இன்மையிலேயே அதை விசாரிப்பார். வாலிப பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் என்ன மாதிரியான முன்மாதிரியை வைக்க போகிறோம்? ஒரு சகோதரி, நீங்கள் என்ன மாதிரியான முன்மாதிரியை இந்த சந்ததிக்கு நீங்கள் வைக்க போகிறீர்கள்? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தேவ மகனாக உங்களை தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசித்து, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். Submission will raise you. நீங்கள் கீழ்ப்படிவது தான் உங்களை உயர்த்தும். ரெண்டுமே முரண்பாடு தான். கீழ்ப்படிந்தா தாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதான் தப்பு. கீழ்ப்படிதல் தான் உங்கள் உயர்வு. நீங்கள் உங்கள் தாயை கனம் பண்ண வேண்டும். அம்மாவை கேலி செய்யக்கூடாது. இந்தா வா போ. டீச்சரை மாத்திரம் சொல்லுங்க மிஸ், அம்மாவை என்ன அம்மா வா. நியாயமா இது? அன்பு, உரிமை ஒத்துக்கிறது. எவ்வளவு கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கு அம்மா அப்பாவுக்கு? அதை ப்ரூவ் பண்ணுங்கல்ல. ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். தேவன் சொல்றாரு, நீ நன்றா இருக்கணும்னு சொன்னா, நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா உன் தாயை கனம் பண்ணு. ஒருவேளை உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடுது? நீங்கள் இதாக உணர்கிறீர்களா? இதையாக உங்களுக்குள்ள கண்டுபிடிக்க முடிகிறதா? தேவன் இதை சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? உடனடியாக உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுக்கலாம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இன்றைக்கு உலகத்திலே பெண்களை கனம் பண்ணும்படி ஒரு நாளை குறித்திருக்கிறார்கள். நாங்களும் உம்முடைய வேத வாக்கியங்களை கவனிக்கும் போது நாங்கள் இதை சிறு குழந்தை முதலாகவே அறிந்திருக்க வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை போதிக்கப்பட்டிருக்கிறோம். இதில் நாங்கள் தவறுகிறோம், எங்களை மன்னித்தார்.
தாயை கனம் பண்ணவும், சகோதரிகளை நேசிக்கவும், மனைவியை அன்பு கூறவும், முதிய பெண்களை கனப்படுத்தி மதிப்புடன் நடத்தவும், எவ்விதமான ஒரு ஆணாக நடக்கும்படி எங்கள் தலைமுறைக்கு உதவி செய்யும். தேவ மகள் தான் என்றும் தேவனுக்கே என்னை 100% ஒப்பு கொடுப்பேன் என்றும் கீழ்ப்படிந்து அவ்விதமாகவே நடந்து கொள்ள இதோ பெண்களாகிய சகோதரிகளை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையினால் இன்று எங்களை சந்தித்ததற்காக மது ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டிருந்தால் விடுவிக்கும்படியாக செபிக்கிறேன். உம்மை கனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.